பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் சோதனை செய்யும் பொழுது அல்லாஹுடைய கட்டளையை முற்படுத்தி அந்த சோதனையில் வெற்றி பெறுகிறாரோ அல்லாஹ் அவரை நேசிப்பான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இதா ஹப்பல்லாஹு கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை நேசித்தால் அவர்களை அல்லாஹ் சோதிப்பான். அவர்களை அல்லாஹ் சோதிப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் நேசித்தான், அவர்களை சோதித்தான். எப்படி சோதித்தால் கற்பனை செய்ய முடியுமா அதை உங்களால்? எப்படி சோதித்தான்? கனவிலே காட்டப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய மகனை, நீங்கள் பெற்றெடுத்த மகனை உங்களுடைய கரத்தால் அருங்கள். கற்பனை செய்ய முடியுமா இந்த சோதனையை எம்மால்? அறிவு சிந்திக்குமா? மனம் இடம் கொடுக்குமா? ஆனால் பாலைவனத்திலே தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு தன்னுடைய பிள்ளையுடைய முகத்தை தரையிலே படுக்க வைத்து இப்ராஹிம் அவர்கள் கத்தியை தன்னுடைய மகனுடைய கழுத்தில் வைத்தார்கள். அந்த மகனுக்கு இருந்த நேசம், யா புனைய இன்னி அராஃபில் மனாம் அன்னி அதுபஹுக், மகனே உன்னை அறுப்பதாக கனவு கண்டேன், என்ன செய்வது? வாலிப பருவம், என்ன செய்வது இஸ்மாயில் அவர்களே? யா பதி யா பதி இஃபல் மா துமர், என் தந்தையே, அல்லாஹ் எதை உங்களுக்கு கட்டளை இட்டாரோ அதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள். என்னை அறுத்தால் தான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்றால் அருங்கள், அருங்கள். அறுக்கும் பொழுது முகத்தை திருப்பி வைத்திருக்கிறார்கள். இஸ்மாயில், ஏன் மகனே திருப்பி இருக்கிறாய்? என் தந்தையே, என்னுடைய முகத்தை பார்த்து நீங்கள் இரக்கம் காட்டிவிடக் கூடாது. சுப்ஹானல்லாஹ், என்னுடைய முகத்தை பார்த்து என் மீது இரக்கம் காட்டிவிடக் கூடாது. அல்லாஹ் அந்த நேசத்தை அங்கீகரித்தான். அந்த இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக அங்கீகரித்தான். சுப்ஹானல்லாஹ், சுத்து பாருங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், எடுத்து செல்லுங்கள் உங்களுடைய மகனையும் மனைவியையும் மக்காவிலே பொட்டல் பூமியில நிறுத்துங்கள். பொட்டல் பூமி, எதுவும் இல்லை, காபாவை தவிர எதுவும் இல்லை. விட்டு செல்லும் பொழுது மனைவி கேட்டார்கள், ஹாஜர் அவர்கள், என் கணவரே, இப்படி விட்டு செல்கிறீர்களே, உணவுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? பானத்திற்கு நாங்கள் என்ன செய்வோம்? பதில் சொல்லவில்லை, பதில் சொல்லவில்லை. கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, யா இப்ராஹிம், என் கணவரே, அல்லாஹு அமரக பிஹாதா, இதை உங்களுக்கு கட்டளையிட்டது அல்லாஹுவா? ஒரு பெண் தனிமையிலே பிள்ளையோடு, குழந்தையோடு, பச்சிலம் குழந்தையோடு அல்லாஹ் கட்டளையிட்டானா? இப்ராஹிம் அவர்கள் சொன்னார்கள், ஆம் என் மனைவியே. இதன் லா யுதையுனா, ரப்பின் மீது அந்த ஹாஜர் அவர்கள் வைத்திருந்த நேசத்தை பாருங்கள். அப்படி என்றால் அந்த அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். சோதனை எதுவும் இல்லை, அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளையில் உறுதியாக இரு. வியாபாரத்தில் நஷ்டம், வட்டி வாங்கினால்தான் லாபம். சோதனை, பொறுமையாக இரு, பொறுமையாக இரு. சோதனையில் வெற்றி காண், அல்லாஹ் நேசிப்பான். கல்லூரியிலே, உங்கள் அலுவலகத்திலே சோதனை, தாடியை இறக்கினால் தான், சுன்னாவிற்கு மாறு செய்தால்தான் இங்கே உனக்கு வேலை. பொறுமையாக இரு, பொறுத்துக்கொள், சகித்துக்கொள். அல்லாஹ் உன்னை நேசிக்க காத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு முன்னால்
அவர்களுடைய நேசத்தை கொண்டு வந்து அல்லாஹ் உன்னை நேசிப்பதை தடை செய்து விடாதே. இதா ஹப்பல்லாஹுல் கௌமை புதலாஹும், அல்லாஹ் உங்களை நேசித்தால் உங்களை சோதிப்பான். அந்த சோதனையில் அல்லாஹ்வுடைய கட்டளையை முன்னிலைப்படுத்தினால் அல்லாஹ்